கோபம் வந்தா மனுஷங்க கண்ணு முன்னு தெரியாம ஏதாச்சும் ஏடாகுடமா செஞ்சிருவாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமா குஜராத்ல சொல் பேச்சு கேட்காத மனைவிக்கு எதிராக கணவன் நிகழ்த்திய தாக்குதல் மனைவிமார்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அகமதாபாத்ல கேதா மாவட்டத்தில் உள்ள நாடியத் பகுதியில் வசித்து வரவங்கதா ராஜு பீல் பாம்பரி பீல் தம்பதி. 46 வயதான ராஜு அந்த பகுதியில தினக்கூலி வேலை செய்து வரும் நிலையில சம்பவத்தன்று மனைவி பாம்பரி வேலைக்கு போயிட்டு நைட் லேட்டா வீட்டுக்கு வந்து தூங்கிட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில நடு இரவுல தாகம் ஏற்பட்டு எழுந்த ராஜு மனைவி கிட்ட தண்ணி கொண்டு வர சொல்லி கேட்டிருக்கிறார். ஏற்கனவே லேட்டா வந்து செம தூக்கத்தில் இருந்த பாம்பரி உங்க தாகத்துக்கு நீங்களே போய் தண்ணி எடுத்து குடிச்சுக்கோங்க அப்படின்னு வெறுப்பா சொன்னதா தெரிய வந்திருக்கு. இதை கேட்ட ராஜு டென்ஷனாகவே பாம்பரிய தாக்க முயற்சி பண்ணியிருக்கிறார். தொடர்ந்து அவங்க எவ்வளவோ தடுத்தும் கேட்காத ராஜு அவங்கள உச்சகட்ட கோபத்துல அடின்னு போட்டு வெளுத்து வாங்கியிருக்கிறார். ஒரு கட்டத்துல ராஜுவுக்கு மூக்கு மேல கோபம் வந்துச்சோ என்னவோ ஆத்திரத்துல வீட்டுல இருந்த கத்திய வச்சு பாம்பரியோட மூக்க வெட்ட ரத்தம் வெடிய அவங்க கூச்சலிடுற சத்தத்தை கேட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடியதா சொல்லப்படுது. தாய் ரத்தம் சொட்ட சொட்ட கதற சத்தத்தை கேட்டு தூக்கத்துல இருந்து எழுந்த அவங்களுடைய மகள்கள் பாம்பரிய மீட்டு நதியா சிவில் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை அடுத்து கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட ராஜு மேல வழக்கு பதிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. வழக்கு பதிந்த செய்தி கேட்டு கொஞ்சமும் எதிர்பாராத வகையில ராஜு விஷம் குடிச்சு தற்கொலைக்கு முயன்றதா கூறப்படும் நிலையில அவர் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.